வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள இப்போதான் நீங்க என்டர் ஆகுறீங்க. இப்போதான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள வரேன், நான் இந்த மாதிரிலாம் படிக்கணும், என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு தேடுதல்ல இருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எதுவா இருந்தாலுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போனோம்னா தான் அதில் நம்ம சிறந்து விளங்க முடியும். ஸோ அதுதான் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அது ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நீங்க இந்த விஷயம் தான், இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட், இந்த பாயிண்ட வச்சுதான் நான் வந்து அடுத்த இருக்கக்கூடிய நாட்களை வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக செலவிட போறேன் அப்படின்னு நீங்க ஒரு நல்ல சிந்தனையோட போனீங்கன்னா தான் உங்களால ஈஸியா குறைஞ்ச நாள்லயே உங்களால காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றத கிராக் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஸோ அப்படின்னா கற்க கசடர, கசடு இல்லாம கற்கணும், அதாவது தவறு இல்லாம கற்கணும் அப்படின்றதுதான் கற்க கசடர. அப்போ கற்றதை கற்றபடி நடக்கணும் அப்படின்றதுதான் இந்த குறளோட மீனிங். அப்ப இதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னா, நீங்க படிக்க வேண்டியதை தெளிவா படிக்கணும், தெளிவா படிக்கிறது மட்டும் இல்லாம அதை நல்வழியில நடக்கவும் செய்யணும் அப்படின்றதுதான். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறதுக்கான முக்கியமான மோட்டோவே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ்க்கு பின்னாடி இருக்க மீனிங் என்ன, அதை ஏன் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏன் அந்த சிலபஸ் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, தானா புரிஞ்சு நம்ம அதை செயல்படவே ஆரம்பிச்சிருவோம். இப்ப நீங்க பேங்கிங் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் போகும். இதை டிஎன்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேக்சுவலா ஹிஸ்டரி பாலிட்டின்னு படிப்போம். அப்ப இங்க இருக்க ரெண்டு பேரோட ரோலுமே வேற வேற ரோல்களா இருக்கும். அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதுதான் சிலபஸா வைப்பாங்க. அப்ப எதையுமே நீங்க தேவையில்லாம படிக்க போறது இல்லை. அடுத்து நீங்க எக்ஸாம் முடிச்சு நீங்க ஒரு போஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த விஷயத்த தான் நீங்க இப்ப சிலபஸா படிக்க போறீங்க. அப்ப அதை ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்ன்றது நல்லா தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு எக்ஸாமை இங்க கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம், டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய எக்ஸாம். அப்ப அந்த ரெண்டு எக்ஸாம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எதை நீங்க ஸ்ட்ராங்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த எக்ஸாமை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நம்ம எந்த ரெண்டு எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ். சோ பேங்கிங்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்க ஐபிபிஎஸ் தான். சோ இப்போ என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ தான் வந்திருக்கு. சோ பேங்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அடுத்து வரப்போற நோட்டிபிகேஷன் குரூப் 2 குரூப் 2A. சோ இந்த ரெண்டு எக்ஸாம் பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எக்ஸாமோட பேட்டர்ன் பார்க்க போறோம். சோ ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்கன்னா 3 ஸ்டேஜஸா குவாலிஃபை பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாம். சோ பிரிலிம்ஸ், அடுத்து மெயின்ஸ் and then interview. சோ இந்த மூணு செலக்ஷன் processல தான் எக்ஸாம் நடக்க போகுது. சோ prelims எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க, மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 175 மார்க்ஸ் எழுதுவீங்க and then interview psychometric test இருக்கும். சரியா? டிஎன்பிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜ் தான் இருக்கு. அதாவது நம்ம டிஎன்பிசில இருக்கக்கூடிய குரூப் 2 2A ஓட பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த குரூப் 2 2A பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னா பார்க்கும்போது உங்களுக்கு பிரிலிம்ஸ் இருக்கும். சோ அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சோ பிரிலிம்ஸ்ல மொத்தம் 200 क्वेश्चन நீங்க எழுதுவீங்க. சோ அதே மாதிரி தான் மெயின்ஸ். இங்க 2 2A ரெண்டு எக்ஸாம் சொல்லிருக்கேன் இல்லையா, ரெண்டுத்துக்கும் தனித்தனியான மெயின்ஸ் அப்படின்றது நடக்கும். சோ 2க்கு தனியா ஒரு மெயின்ஸ் நடக்கும், 2Aக்கு தனியா ஒரு மெயின்ஸ் நடக்கும். சோ 2க்கான மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவா இருக்கும். அண்ட் 2Aக்கான மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். சோ இது என்ன டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்னா, டிஸ்கிரிப்டிவ் நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ல எழுதுற மாதிரி தான் 10 மார்க் क्वेश्चन 15 மார்க் क्वेश्चन அப்படின்னு எழுதுறது தான் டிஸ்கிரிப்டிவ். இதே அப்ஜெக்டிவ் क्वेश्चनனா நம்ம OMR பிரிலிம்ஸ்க்கு நீங்க எந்த மெத்தட்ல எழுதுறீங்களோ அது அப்ஜெக்டிவ். அப்ப 2 and 2A இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியான மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். சோ இதுதான் குரூப் 2க்கான பிரிலிம்ஸோட பேட்டர்னா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இதுக்கான சிலபஸ் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா, பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு தனித்தனியா நமக்கு செப்பரேட் சிலபஸ் அப்படின்றது தருவாங்க. ஓகேவா? சோ அப்ப பிரிலிம்ஸ்க்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சோ பிரிலிம்ஸ்க்கான சிலபஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். ஓகேவா? இந்த 200 क्वेश्चन நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 100 ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 100 क्वेश्चन அண்ட் இன்னொரு 100 क्वेश्चन அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இந்த 100 क्वेश्चन எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ்ல இருந்து கேட்பாங்க. அப்ப தமிழ் படிச்சே ஆகணும். இங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தமிழ் மட்டும் தான் ஒரே இருக்க லாங்குவேஜ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ்.
அப்ப இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் எழுதலாம். ஆமா, இங்கிலீஷ்லயும் எழுதலாம். இப்போ ஒரு சந்தேகம் வரும், அப்ப டிஎன்பிசி வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கிறாங்களே, அப்ப நான் அதுக்கு தமிழ் படிச்சுதானே ஆகணும் அப்படின்னா, அதை நம்ம மெயின்ஸ்ல தான் எழுத போறோம். அதுவுமே எலிஜிபிள் டெஸ்ட் தான். மினிமம் மார்க் எடுத்திருந்தாலே போதும், நம்ம அதை பாஸ் பண்ணிடலாம். சோ அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ். அப்ப லாங்குவேஜ்ல எனக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். சோ ஒன்னு இலக்கணம், இன்னொன்னு இலக்கியம். தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்ரேச்சர், கிராமர், இது ரெண்டும் எடுத்துக்கும். ஓகேவா? சோ அப்போ எனக்கு இலக்கணமா இருந்தாலும் கிராமரா இருந்தாலும் அதுல இருந்து 85 கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதே நீங்க வந்து லிட்ரேச்சர் பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 15 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் இந்த 100 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த 100 கொஸ்டின் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ். சோ ஜிஎஸ்னா ஜெனரல் ஸ்டடிஸ். அப்ப டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து நிறைய பயப்படுற ஒரு ஏரியாவே இந்த ஜிஎஸ் தான். ஆனா அந்த அளவுக்கு பயப்படணுன்ற அவசியமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜிஎஸ் தான் உங்களுக்கு இருக்கும். என்னெல்லாம் இருக்கும் ஜிஎஸ்? சோ ஜிஎஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா ஒரு 6 சப்ஜெக்ட் தான். இந்த 6 சப்ஜெக்ட்ல இருக்கிறதா நம்ம திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்போம். அந்த 6 சப்ஜெக்ட் ஒன்னு இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கும். அப்படிங்கும் போது ஒன்னத்தை படிக்கும் போது நீங்க இன்னொன்னத்தை பத்தி புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சோ அப்ப ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கும் போது எனக்கு பாலிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கும், ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் சயின்ஸ். ஸோ இந்த 6 தான் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸா இருக்கு. இது இல்லாம இந்த 6 யூனிட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 75 கொஸ்டின்ஸ் வரும். 75 கொஸ்டின். மிச்சம் 25 உங்க சிலபஸ்ல இருக்கிறது தான். ஸோ அதே ஆப்டி அண்ட் ரீசனிங் தான் உங்களுக்கு இங்க 25ஆ வரப்போகுது. அப்போ இந்த 25ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்டி அண்ட் ரீசனிங். ஸோ அப்ப ரீசனிங் ஆப்டில இருந்து மட்டுமே உங்களுக்கு 15 கொஸ்டின்றது வரும், ரீசனிங்ல இருந்து மட்டுமே 10 கொஸ்டின் அப்படின்றது வரும். ஸோ இது பிரிலிம்ஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மெயின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனி மெயின்ஸ் அப்படின்றது நடக்கும், ரைட்டா? ஸோ அப்ப தனித்தனி மெயின்ஸுங்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கான மெயின்ஸ் நான் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எழுதணும். அப்ப எவ்வளவு எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து 12 10 மார்க் கொஸ்டின் எழுதணும். 12 15 மார்க் கொஸ்டின் எழுதணும். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்களுக்கு மொத்தம் 300 மார்க்கு அது வரும். அப்ப 300 மார்க்கை நீங்க எவ்வளவு எழுதுறீங்க, எவ்வளவு மார்க் வருது அப்படின்றது பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பேப்பர்ன்றது கிளியர் ஆகும். ஸோ அப்ப 2A எழுதுற போறேன் அப்படின்னா எனக்கு 2Aன்றது அப்ஜெக்டிவ் டைப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்ப இதுல எனக்கு அகைன் 200 கொஸ்டின்றது கேட்பாங்க. இந்த 200 கொஸ்டின்ல எனக்கு 100 கொஸ்டின் இங்க எங்கேருந்து வரும்னா ஜிஎஸ்ல இருந்து வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜிஎஸ்ல இருந்து வரும். 40 கொஸ்டின் அப்படின்றது ரீசனிங்ல இருந்து வரும். அண்ட் 60 கொஸ்டின்றது லாங்குவேஜ். அப்ப அங்க சொன்ன மாதிரி தான், ஏதோ நீங்க தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். எதனாலும் உங்களுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுதான் குரூப் 2 ஓட சிலபஸ். இது எல்லாத்தையும் படிச்சோம் அப்படினா குரூப் 2 கிளியர் பண்ணிடலாம். சரி, இப்போ பேங்கிங்கான சிலபஸ் பாப்போமா? சோ பேங்கிங் சிலபஸ் இவ்வளவு கிடையவே கிடையாது. சோ இருக்கிறதுலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப கம்மியான சிலபஸ் அப்படினா அது பேங்கிங்கான சிலபஸ் தான். சோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 3 லெவல் ஆஃப் எக்ஸாம் நடக்கும்னு. சோ ஃபர்ஸ்ட் லெவல் பிரிலிம்ஸ். சோ பிரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி. சோ என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது ஆப்டி. சோ ஆப்டிட்யூட்ன்றது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சதுதான். பேசிக், அடிஷன், சப்ட்ராக்ஷன், சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ல பேசிக்ஸ் படிச்சிருக்கோம். அதுலயே இங்க கொஞ்சம் அட்வான்ஸா கேட்பாங்க, சரியா? இன்னொன்னு ரீசனிங். சோ ரீசனிங் ஆர் லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. சோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும். சோ ரூம்ல ஒரு 8 பேர் இருக்காங்க, அவங்களை எப்படி அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கலாம், இங்க இருந்து நான் ஜங்ஷன் போகணும், எப்படி வழி சொல்லலாம், இந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ற क्वेश्चंस தான் ரீசனிங்ல இருக்கும். அண்ட் தென் இங்கிலீஷ். சோ இங்கிலீஷ் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். பட் அதுல இருந்து கிராமர்லாம் நான் படிக்கணுமான்னு கேட்டா கிராமராலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நான் ரீட் பண்ணும், அதை பேஸ் பண்ணி கீழே क्वेश्चन கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங், சோ இந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல இருக்கும். இன்னும் ஒரே ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ். சோ இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. சோ டெய்லி நாட்டுல என்னென்ன நடக்குது, சோ இதுக்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க, ஏதாவது புதுசா ஆப் லான்ச் பண்ணிருக்காங்களா, புதுசா ஆர்பிஐல ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாம பேங்கிங் அவேர்னஸ் சேர்த்து படிப்போம். சோ அது ஸ்டாட்டிக்கா இருக்க பேங்கிங் அவேர்னஸ். சோ இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் என்ன பண்ண போறோம்,
பேங்கிங்ல கவர் பண்ண போறோம். இதுல பிரிலிம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 டாபிக் தான் வரும். ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ். இததான் நம்ம 100 மார்க்குக்கு எழுதுவோம். சோ மெயின்ஸ்ல வரப்பதான் எது வரும்? இந்த ஜிஏ வரும். கரண்ட் அஃபேர்ஸும் பேங்கிங் அவேர்னஸும் நம்ம படிப்போம். சோ பிரிலிம்ஸ்ல இந்த 3 தான், மெயின்ஸ்ல இந்த 4. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் நமக்குமே உண்டு. சோ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் முடிஞ்சதுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். சோ அதுல என்ன எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும் அண்ட் தென் ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும். சோ ரெண்டும் தான் நம்ம ஹாஃப் அன் ஹவர். சோ 20 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். சோ சிலபஸ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா அது பேங்கிங்க்கு தான். ஓகே, சிலபஸ் கம்மி தான், ஆனா ஒரு டெஸ்ட் எப்படியா வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட் பேங்கிங்க்கு எது? என்ன டெஸ்ட்? உங்களுக்கு டியூரேஷன். ஆமா, எங்களுக்கு இங்க டைமிங் உண்டு. சோ நமக்கு என்னன்னா இந்த டைமிங்குள்ள சோ ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் பிரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவர்க்குள்ள நம்ம சால்வ் பண்ணிருக்கணும். ஒவ்வொன்றுக்குமே செக்ஷனல் டைமிங்னு உண்டு. சோ அந்த டைம்க்குள்ள நம்ம அந்த क्वेश्चंस எல்லாமே சால்வ் பண்ணிருக்கணும். சோ அது எப்போ வரும் அப்படின்னா நிறைய பிராக்டிஸ். சோ எந்த அளவுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிரலாம், அதுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். நமக்கு எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுல இருக்கிறது நெகட்டிவ் மார்க் பேங்கிங்ல உண்டு. சரியா? நம்ம பண்ற தப்பான क्वेश्चनக்கு ரைட்டான ஆன்சர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எடுத்த ஸ்கோர் பண்ணதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு இவ்வளவு சிலபஸ்க்கு எங்களுக்கு சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல? ஆமா, ஆனா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் புக் நீங்க படிச்சிட்டீங்க, லாங்குவேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதே மாதிரி மேத்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தாராளமா படிக்கலாம். சோ உங்களுக்கான ஏஜ் கிரைட்டீரியா அந்த மாதிரி இருக்கும். சோ எங்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ 20ல இருந்து 30 இயர்ஸ் வரையுமே எக்ஸாம்ஸ் எழுதலாம். சோ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங்லாம் பார்த்தோம்னா 21ல தான் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? சோ 20 இயர்ஸ் தான் ஆகுது, எலிஜிபிளான்னு கேட்டா சோ அவங்களே எலிஜிபிள் தான். பட் நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சு ப்ராசஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், அந்த ஃபைனல் இயர். சோ ஆர்ட்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே எலிஜிபிள். 20ல இருந்து 30 வரை எலிஜிபிள், பிளஸ் ரிலாக்ஸேஷனுமே உண்டு. சோ எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா பிளஸ் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி ஜெனரலுக்குலாம் வந்து பிளஸ் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆனா டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் தாராள மனசு. ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஓபிசில இருக்கீங்க, ஐ மீன் நீங்க ரிசர்வேஷனுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். சோ உங்க நோட்டிபிகேஷன்ல இப்படிதான் கொடுத்திருப்பாங்க, நோ ஏஜ் லிமிட் அப்படின்றதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இதுவே நீங்க வந்து ரிசர்வேஷனுக்குள்ள வரல அப்படின்னா தான் மேக்சிமம் உங்களால 42 இயர்ஸ் வரைக்கும் எழுத முடியும். சில போஸ்டிங்க்கு 32 இயர்ஸ் வரைக்கும் தான். ஓகேவா? சோ ஆனா மிச்சது நீங்க ரிசர்வேஷனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏஜ் அப்படின்றது நோ ஏஜ் லிமிட். அப்ப நோ ஏஜ் லிமிட் தான் என்னன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதலாம். சோ ஆப்வியஸா 59 வயசுல எக்ஸாம் எழுதிட்டு 60 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம். ஆமா, அது நம்ம கேஸாவே இருக்கு. சில பேர் வந்து 58 வயசுல அவங்க போஸ்டிங் வாங்கி 2 வருஷத்துல கூட ரிட்டையர் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மோட்டிவா இருந்திருக்கு. சரி, இவ்வளவு சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு salary பேக்கேஜ் எவ்வளவு? சேலரி பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் பே அப்படின்றது 36,100. சோ இது பேசிக் பே. ஓகேவா? சோ இது 7th பேல நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண ரேட். சோ இதுல டியர்னஸ் அலவன்ஸ் அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாமே ஆட் ஆகி நமக்கு இன்ஹேண்டா சேலரி எவ்வளவு வரும் அப்படின்னா 55,000 கிட்ட வரும். ஓகேவா? ஸ்டார்டிங் மந்த் சேலரி உங்களுக்கு 55,000 கிட்ட வரும். பட் இது வந்து இப்ப இருக்க சேலரி தான். 7th பே கமிஷன் அப்படின்றது 2017ல போட்டது. சோ அடுத்து 2027ல பாத்தீங்கன்னா 8th பே கமிஷன் அப்படின்றது வரும். அப்ப 8th பே கமிஷன் வரும்போது இந்த சேலரி 1 lakh வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இருக்கிறது 55k. இப்ப இருக்கிறது 55k. பட் பேங்கிங் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ்ல பிஓக்கு எவ்வளவு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 74,000ல இருந்து 76 வரையுமே நீங்க கையில வாங்குறது. சோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் உண்டு. சோ டியர் அலவன்ஸா இருக்கட்டும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸா இருக்கட்டும், இது நீங்க மெட்ரோ சிட்டில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா உங்களுக்கு அலவன்ஸ் வரும். அண்ட் தென் இப்போ நீங்க ஏதாவது லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் தனியா அலவன்ஸ் வரும். சோ அதெல்லாம் சேர்த்துமே இன்னும் உங்களுக்கு அதிகம் தான். அதை விட இது பெஸ்ட் தான். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க டிஎன்பிசி எழுதுறீங்க, அதாவது குரூப் 2 2A எழுதுறீங்க அப்படின்னா எனி டிகிரி, ஏதோ டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்க எழுத முடியும். சோ சிமிலர் பேங்கிங்லயுமே அதுதான். சோ எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படினாலே குவாலிஃபிகேஷன் தான் நீங்க. ஓகே, இப்ப பார்த்தது ரெண்டத்துல இருந்த பெஸ்டும் சொன்னோம், எந்த டிராபேக் இருந்துச்சோ அதுவும் சொன்னோம். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கும், ஒவ்வொரு வீக் பாயிண்ட் இருக்கும். ஓகே, வேகன்சிஸ் இப்ப இந்த வருஷம் நமக்கு இருக்கா? இருக்கு. எங்களுக்குலாம் வேகன்சி விட்டுட்டாங்க. எங்களுக்கும் விட போறாங்க. உங்களுக்கான வேகன்சி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ எங்களுக்கு எவ்வளவு வேகன்சி விட்டுட்டாங்கன்னா 5208 வேகன்சி விட்டுட்டாங்க. ஓகே. சோ டிஎன்பிசில குரூப் 2 கான வேகன்சிஸ் இன்னும் அபிஷியலா ரிலீஸ் ஆகல. பட் நோட்டிபிகேஷன் நமக்கு இந்த மந்த் வந்துரும். சோ நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த் ஜூலை 15 வரப்போகுது.
ஓகேவா? ஸோ அப்போ நமக்கான எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 28ல நமக்கான எக்ஸாம்ன்றது இருக்கும். அப்போ லாஸ்ட் இயர் டிஎன்பிசியோட குரூப் 2 வேகன்சிஸ் என்னவா இருந்ததுன்னா 2500. ஸோ இந்த 5000 அவங்க இந்திய அளவுக்கு சொல்றாங்க இல்லையா? ஸோ நம்ம 2500 தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2500 நமக்கு இந்த வருஷம் இந்த இயர் நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அரௌண்ட் 3000 கிட்ட நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. உங்களுக்கு வேகன்சி இவ்வளவு சொல்றீங்க, எப்ப நீங்க போஸ்டிங் போடுவீங்க, எப்ப எக்ஸாம் நடக்கும்? ஆக்சுவலா எக்ஸாம் நமக்கு வந்து செப்டம்பர் 28 வருதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ செப்டம்பர் 28 அப்படின்னா எனக்கு அதுல இருந்து 3 மந்த்ஸுக்கு வந்து எனக்கு மெயின்ஸ்ன்றது நடக்கும். அப்போ செப்டம்பர் 28 முடிஞ்சாலும் 3 மந்த்ஸ் அப்படின்னா ஜான்வரியில நான் மெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். இதை ஜான்வரி லாஸ்ட்ல இல்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லயே நான் மெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்ப மெயின்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கும். அப்ப பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இருந்தா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது இல்லாம கவுன்சிலிங் அப்படின்றது தனியா நடக்கும். அப்ப கவுன்சிலிங்க்கு ஒரு 2 மந்த்ஸ் இதுல இருந்து இதை பேப்பர் கரெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு முடிஞ்சு 3 மந்த்ஸ். அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. ஸோ மேல உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்றத இங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க 2026. சரி, ஓகே. இப்ப பேங்கிங் ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்தவரையும் சோ ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. எக்ஸாம் லிங்க்லாம் ஓபன்ல தான் இருக்கு. சோ நோட்டிபிகேஷன் லைவ்ல தான் இருக்கு. இப்பயே நீங்க அப்ளை பண்ணிடலாம். சோ லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 21 தான் லாஸ்ட் டேட். சரியா? சோ இதுக்கான எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்லயே நம்மளுக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துடும். அண்ட் தென் மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்ல வந்துடும். அண்ட் தென் இன்டர்வியூ சொன்னோம் இல்லையா? இன்டர்வியூ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சோ இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல வந்துடும். சோ எங்களுக்கு போஸ்டிங்கே எப்போ போட்டுருவாங்கன்னா 2025லயே போஸ்டிங் போட்டுருவாங்க. சோ நீங்க ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப்க்கு போயிடலாம். சரி, ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இத பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்பதான் நீங்க லேர்ன் பண்ண வந்திருப்பீங்க. எந்த எக்ஸாம் எப்படின்றது ஓரளவு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் இருக்கும், ஒவ்வொரு வீக் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் இப்படி இருந்தா பிடிக்கும், இதுனா நான் விரும்பி பண்ணுவேன். நம்ம பிடிச்சத பண்ணா அது கண்டிப்பா என்ன ஆகும்? சக்சஸ்ஃபுல்லா ஆகும். கரெக்டா? இப்ப டிஎன்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய படிக்கிற விஷயங்கள் இருக்கு. ஒரு சில பேருக்கு நிறைய படிக்க பிடிக்கும். கரெக்டா? எனக்கு இந்த சம் போட பிடிக்காது, இந்த கால்குலேஷனா திங்க் பண்ண பிடிக்காது. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் நான் நல்லா மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு டிஎன்பிசி ரொம்பவே பெஸ்ட் தான். பட் எனக்கு வந்துட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க, எனக்கு படிக்க பிடிக்காது, பட் கால்குலேஷன் மேக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நிறைய திங்க் பண்ணி சால்வ் பண்ண பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு பேங்கிங் ரொம்பவே பெஸ்ட். சோ உங்களுக்கு எது ஸ்ட்ராங், எது பெஸ்ட், உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்க சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 2026ல நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா ஆகலாம். ஓகே. சோ அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வழியில நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நமக்கான வேலை அப்படின்றது நம்ம கையில இருக்கும். ஓகே. உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாவோ இல்ல பேங்கிங், எஸ்எஸ்சி எந்த ரிலேட்டடாவோ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அகாடமி நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட அகாடமியோட ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்டும் பண்ணுங்க, அதையும் நாங்க ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.